ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு குரு உதய பலன்கள் காணலாம். 9/8/2026 அன்று குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக குரு அஸ்தங்கமாக இருக்கிறார். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 2 5ஆம் வீட்டின் அதிபதி. குரு உதயத்தின் மூலம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. அதாவது கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் போது பஞ்சாங்கம் எதை சார்ந்து எச்சரிக்கிறது, என்ன மாதிரியான நற்பலன்கள் இந்த குரு கிழக்கு உதயமாகும் போது விருச்சிக ராசி என்பதற்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது விருச்சிக ராசிக்கு ஒரு பிரச்சனை தான். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. அந்த கேட்டையில் சந்திரன் அமர்ந்தால் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அப்போ கேட்டையில் சந்திரன் இருக்கும்போது அம்மாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு நிம்மதி இருக்காது. அம்மா அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 5ஆவது வீட்டில் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனை, பூரிய சொத்து சார்ந்து பிரச்சனை, மன நிம்மதி சார்ந்து பிரச்சனை. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 9ஆவது வீட்டில் புதன் நட்சத்திரம் இருக்கிறது. அதான் ஆயுள்யம். அதில் கோச்சாரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் உங்கள் தந்தையாருக்கு பிரச்சனை, உங்கள் பயண போக்குவரத்தில் பிரச்சனை, நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் பிரச்சனை. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 மாத காலம் உங்கள் ராசிக்கு 9ஆவது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு கிழக்கே உதயமாகி சஞ்சாரம் செய்வார். பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது? ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது ஆன்லைன் மோசடி ஏற்படும். ஆன்லைனில் போய் ரம்மி ஆடுறது, சீட்டு ஆடுறது, நெட்டில் போய் பல லட்சம் நாம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்தில் இருப்பவர்களிடம், நண்பர்களிடம், தெரிஞ்சவர்களிடம் கடன் வாங்கி பெற்றோர்களுக்கு தெரியாமல் நெட்டில் போய் விளையாண்டு பணத்தை இழந்தவர்கள் பல பேர் உண்டு. வெளியில் தெரிஞ்சால் வெக்கக்கேடு மானக்கேடு அப்படின்னு பெற்றோர்கள் வீட்டை விற்றுட்டு காட்டை விற்றுட்டு கடன் கட்டினவர்கள் நிறைய பேர். வெளியில் தெரியாமலே தற்கொலை செய்து இறந்தவர்கள் பல பேர். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது ஆன்லைன் மோசடியில் பணத்தை விடக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பணத்தை இழக்கலாம். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, பல வருடம் பழகிய நண்பராக இருந்தாலும் சரி, நாணயமானவர், நம்பிக்கையானவர், நல்லவர் அப்படின்னு 10,000மோ 20,000மோ 50,000மோ 1 லட்சமோ கைமாத்தாவோ கடனாவோ பணம் கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கினது மட்டும்தான், நாணயமாக நடந்துக்க மாட்டார். பணம் வாங்கக்குள்ள கெஞ்சுவார், நைஸாக பேசுவார். பணம் வாங்கிட்டார் அப்படின்னா அவருடைய வேலையை காமிப்பார். அதனால் யாரிடமும் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பார்த்துங்க. புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா செக்கு மோசடியெலாம் ஏற்படும். செக்காக பணம் வாங்கக்கூடியவர்கள் இப்போ செக்கில் மோசடிலாம் நடக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 2 5ஆம் அதிபதி தான் குரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி. உங்களுக்கு 8 11ஆம் வீட்டின் அதிபதி தான் புதன். பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் வல்லவர்கள். புதன் ஒரு பக்கம் அறிவு ரீதியாக, இந்த மோசடி ரீதியாக புதன் ஒரு பக்கம் கெடுத்துடுவார். குரு பண ரீதியாக, நகை ரீதியாக குரு ஒரு பக்கம் கெடுப்பார்.
ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது என்ன நன்மை அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர்கள் விருது கிடைக்கும். ஜோதிடர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சினிமா ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 2, 5ஆம் அதிபதி கிழக்கே உதயமாகிறார். இனிமேல் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது, பண பிரச்சனை இருக்காது, குடும்ப பிரச்சனை இருக்காது. மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உடனே நிறைவேற்றுவீங்க. 2ஆம் அதிபதி பலமாகிறார். 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நட்சத்திரத்திலே செல்லும்போது பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும், நகையை பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2 வீட்டுக்கு குருபகவான் அதிபதி. அப்போ குழந்தைகளையும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வரன் செட் ஆகும், திருமணம் செய்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியே புதன் தான். அப்போ உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். எந்த வேலை என்ன தொழில் செய்தாலும் அதிகமான லாபம் வரும். ஏன்னா குரு பார்வை, குரு பலன் விருச்சிக ராசி என்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த 2 மாதம் குரு ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க, அதிக மார்க் வாங்குவீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில், மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்களாக மாற்றுவீங்க. அதான் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான அமைப்பு. அதே உங்களுக்கு 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 2, 5ஆம் அதிபதி செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் சவகாசங்களில் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். நண்பர்களோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? மது குடிக்கலாம், புகை பிடிக்கலாம், இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களும் அதிகமாயிரும். விருச்சிகம் ராசி அன்பர்கள் இந்த மது, போதை, மங்கை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா உங்களை அதிலிருந்து மீண்டு கொண்டு வருவது கடினம். ஒரு நாளைக்கு 1 பாட்டிலு, 2 பாட்டிலு, 3 பாட்டில்னு அதுலேயே மூழ்கி நீங்கள் நீச்சல் அடித்து கொண்டிருப்பீர்கள். அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியாது. புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது விருச்சிக ராசி என்பர்கள் நண்பர்கள், கூட்டாளிகள் அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு மது, மங்கை, போதை, சிகரெட்டு, பீடி, புகை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் திசை நடந்தாலும் சரி, நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் தானாக இழுத்துட்டு போய் விட்டுரும். அங்கேருந்து அதிலிருந்து மீண்டே வர முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையை ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மாற்றி விட்டு போயிடும். உங்களுடைய வாழ்க்கையே அற்ப ஆயுளில் கொண்டு போய் முடிச்சிடும். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது ஆன்மீக பயணம், வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த பயணங்கள். இப்போ வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு விருச்சிக ராசி என்பர்கள் நீங்கள் இப்போ பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. தேவையில்லாத விஷயங்கள், பிரச்சனைகள், உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபடாமல் இருப்பது. இந்த குரு ஆயுளின் நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டம். பஞ்சாங்கம் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துருங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், குடும்பத்துக்கும் பிரச்சனை வராமல், கடன் வராமல் பார்த்துக்கலாம்.
ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.